கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய பெயர் வந்து அம்பிகா. இது என்னுடைய குழந்தை. என்னுடைய குழந்தை பேர் வந்து டெல்சி. 2013 எனக்கு திருமணம் ஆனது. 2014 எனக்கு இந்த ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சது. இந்த குழந்தை பிறந்து 2 வயசு ஆனதுக்கப்புறமாட்டிக்க பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். நானும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவேன், அப்புறம் சரியாயிரும், அப்புறம் வீட்டுக்கு வந்துடும். இப்படி அடிக்கடி நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்புறம் ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது தெரிய வந்தது பிள்ளைக்கு ப்ளட் கேன்சர்னு சொல்லி. அப்போ நான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வந்து 10 மாதம் என் குழந்தைய அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது டாக்டர் சொன்னாங்க, குழந்தைய முடிஞ்ச வளர்த்துருவோம், முடியாத பட்சத்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப 10 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எவ்வளோ வேதனைகள் பாடுகள் மத்தியில் சாப்பாடு இல்லை, காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 15 பெட் இருக்கும். அந்த 15 பெட்லேயுமே ப்ளட் கேன்சர் தான் எல்லா பிள்ளைகளுக்கும். அந்த குழந்தைங்க வார்டுன்னு இருக்கும். அந்த குழந்தைங்க வார்டில் வந்து என்னுடைய குழந்தையும் இருப்பா. 15 குழந்தையில எல்லா குழந்தைங்களும் நடக்குங்க, ஆனால் என் குழந்தை மட்டும் நடக்காது. கையில் காலெல்லாம் ஊசி குத்தாத இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போகும்போதும் காலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமேனு அப்புறம் நிறைய வேதனை. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைய காப்பாற்றுவோம், அப்படி இல்லைனா நாங்கள் 2 பேருமே இறந்துடலாம், அந்த முடிவில் தான் நாங்கள் இருந்தோம். என் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நான் சர்ச்சுக்கு முதலாக போனேன். போயிட்டு இருக்கும்போது டேவிட் தாமோதரம் பாஸ்டர் நான் சந்தித்த போது பாஸ்டர் எனக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரோட விசுவாசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அதிசயம் செய்வார், நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டார். நான் நம்புகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தலையில் கை வச்சு அவர் ஜெபம் பண்ணும்போது, நீ போயிட்டு வாமா, டாக்டர் உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார், ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. நான் அதே நம்பிக்கையில் நான் போய் டாக்டர்கிட்ட நான் பேசும்போது புவன் சார் டாக்டர் சொன்னாங்க எப்படின்னா, தாமோதரம் பாஸ்டர் அவர் வாயிலாக எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னாங்க. குழந்தை ரெடி ஆகிட்டாம்மா, குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் நீ வரவே தேவையில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தோஷம், எனக்கு தாங்க முடியலை, அளவில்லாத எனக்கு சந்தோஷம். நான் அப்போ பாஸ்டரை நினச்சேன், பாஸ்டர் சொன்னது உண்மையாயிருச்சு, கடவுள் என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்போ என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வரும்போது கரங்கள் 2ஐயும் விரிச்சிட்டு, அவங்க அப்பாவோட அம்மா இருப்பாங்க, அவங்க அப்பா சின்ன அவங்க கொடுப்பாங்க. அவளுக்கு அந்த முதுகில் போல்மார் அந்த பண்ணுவாங்க, அந்த ஊசி, அது வலி அவளால் தாங்க முடியாது. அவளுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்பாச்சி எனக்கு போல்மார் தேவையில்லையாமனு கயிறங்களை 2 விரிச்சிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சா. அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம். என் குழந்தைக்கு இப்படி கொடிய வியாதியில் இருந்தும் அநேக வேதனைகள் மத்தியிலும் எனக்கும் என் பிள்ளைக்கும் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி உயிரோடு அவங்க முன்னாடி சாட்சியாக நிறுத்திருக்காரு. கருத்திற்கு நான் கொடான கொடி நான் நன்றி செலுத்துகிறேன்.